நிறைய சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் இருந்தாங்களே, அதனால் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே ஒரு நம்ம படம் பண்ணுறோம், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பேர் இருக்க தான் செய்யும். பட் எனக்கு அவங்களே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டேன். நான் எனக்கு அந்த நர்வஸாக எதுவுமே இல்லை. எல்லா ஆர்டிஸ்ட்டோட பண்ணும்போதும் அவங்க வந்து எனக்கு அவங்க நினச்சி பண்ணாங்களா, இல்லை நான் நர்வஸ் இல்லாமல் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. அவங்க புது டேரக்டருங்கிறதால அவங்க என் கூட வந்து மெர்ஜ் ஆனாங்களா, இல்லை நான் அவருக்கு கூட மெர்ஜ் ஆனான்னு தெரியல. எனக்கு படம் ஷூட்டிங் போகிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒரு அந்த நர்வஸ் எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்ற நர்வஸில் இல்லை. ஆனால் நமக்கு தேவையானதை நான் அங்கே ஷூட் பண்ணி எடுத்தேன். அதுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்குள்ளே வாசன் வரும்போது அதாவது அங்கே மட்டும் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தேன். மற்ற இடத்துல எனக்கு வேலை அவ்வளோ இல்லை. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வேலை எனக்கு டைரக்டரான வேலை அங்கே வந்துச்சு. ஃபஸ்ட்டு படம் எல்லாருக்குமே இருக்க தானே செய்யும். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கிடையாது. இப்போ அடுத்த படத்தில் அவர் அதை தாண்டி போயிடுவார். இப்போ அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்துடுவார் அடுத்த படத்துக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கு. அப்புறம் போக சரியானார். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் படத்துக்கு நமக்கு தேவையானதை கேட்டு வாங்கிட்டோம், அவ்வளோதான்.